புள்ளி அடிச்சானடி, அடிச்சது நான் நெத்தி அடிதானடி. 40க்கு 40 நம்பவே முடியலையே, நம்பிதான் ஆகணும். மானங்கெட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. மானங்கெட்ட சங்கிகளே. மக்கள் முன்ன மாதிரிலாம் இல்லை, நிறைய யோசிச்சாங்க. எவ்வளவுதான் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாலும் எது நிஜமோ அதுதான் உண்மை. யார் மேலே எவ்வளோ அவதூறு சொன்னாலும் ஆபத்துன்னு சொன்னால் யார் ஓடி நிற்கிறா அவங்கள தான் இப்போ பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கு. இந்த 40க்கு 40 தொகுதியில் ஜெயிச்சது. அதனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இனி யார் வந்தாலும் மக்கள் நலன் கருதி மட்டும் ஆட்சி நடத்துடுங்க. யாருடைய சுயநலத்துக்காகவும் ஆட்சி நடத்த ஆசைப்பட்டால் விபரீதங்கள் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பது இந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து உங்களுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தத்தையும் தன் பக்கம் வசப்படுத்தி கொண்ட திமுக. இதுக்கு காரணம் பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க. இதுக்கு முழு காரணம் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு தான். இன்னைக்கு இந்த திமுக நன்றி மறக்காமல் சிறுபான்மையினருக்கான நலன்களை செய்து கொண்டு அனைத்து மக்களையும் அரவணைத்து கொண்டு மத வெறியை தள்ளிவிட்டு மத நல்லிணக்கத்தோடு இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் என்றும் நன்றாக போய்கொண்டே இருக்கும்.